மகாவிஷ்ணு என்கிற அந்த மூடநம்பிக்கை பேச்சாளர் ஒருபடி மேலே போய் ப்ரமோஷன் ஆகி இன்னைக்கு ஒரு ஆபாச பேச்சாளர் என்கிற ஒரு அற்புதமான இடத்துக்கு நகர்ந்திருக்காப்புல. ஒரு மகன் தன் தாயுடன் புணர்வது சரியா தவறா அப்படிங்கிற ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை இந்த தமிழ் சமூகத்துக்கு அவர் அருளிருக்காப்புல. அது மட்டும் இல்லாமல் அருணகிரிநாதர், அந்த அருணகிரிநாதர் இருக்கார் இல்லைங்களா, அவர் வந்து ஒரு 1000 பெண்களோட புணர்ந்திருக்காப்புல, தன்னுடைய பெட்டை ஷேர் பண்ணியிருக்காப்புல. அவர் ஒரு பெண் பித்தரு, அவர் ஒரு உமனைசரு அப்படின்னு அருணகிரிநாதர் அவர்களை பற்றி ரொம்ப இழிவாக, தரக்குறைவாக, ரொம்ப மலினமான வார்த்தைகளை பயன்படுத்தி அருணகிரிநாதரை அவர் விமர்சிச்சிருக்காப்புல. தாய் மகன் உறவு அப்படிங்கிற அந்த உறவை கொச்சைப்படுத்திய இந்த மகாவிஷ்ணுவின் மீது மேலும் வழக்குகளை பதிவு செய்யுமா என்கிற கேள்வியோடு இந்த வீடியோவை நான் தொடங்குறேன். ஒரு தாயும் ஒரு மகனும் உடலுறவு வைத்துக் கொண்டால் குழந்தை பிறக்குமா பிறக்காதா? பிறக்குமா பிறக்காதாங்க? சிம்பிள் கேள்விங்க. பெத்தெடுத்த தாய் தன் மகனிடம் உடலுறவு வைத்துக் கொள்ள, சமுதாய ரீதியா இது பெரிய கன்றாவியான செயல், அதை விட்டுருங்க, நான் உச்சகட்ட ஞானத்தை பேசுறேன். ஒரு தாய் ஒரு மகனிடம் உடலுறவு வைத்துக் கொண்டால் என்றால் குழந்தை பிறக்குமா பிறக்காதா? அவ்வளவுதான் மேட்டர். அப்ப இயற்கையில அதுக்கு வழி இருக்கா இல்லையா? இயற்கை அப்ப அதை தப்புன்னு சொல்லுதா? இல்ல அப்படி பண்ணா இயற்கை இறைவன் இறங்கி வந்து உங்களை தண்டிச்சிருவாரா? தண்டிக்க மாட்டார். எப்படி தண்டிப்பாரு? அதாகப்பட்டுதான் அந்த ஆபாச பேச்சாளர் மகாவிஷ்ணு அவர்கள் என்ன சொல்ல வர்றாப்புறன்னா, ஒரு தாய் தான் பெற்ற மகனுடன் புணரும் பொழுது அது குழந்தை பிறக்குமா பிறக்காதா? கண்டிப்பாக பிறக்கும்ல. அப்படி பிறக்கும் பொழுது அதாவது சோசியலாக அதை வந்து எதிர்க்கிறாங்க அப்படின்றது வேற. ஆனால் நான் பேசுறது உச்சக்கட்ட ஞானம் அப்படின்னு சொல்றாப்புல. அப்போ இவர் பேசுகிற அந்த உச்சக்கட்ட ஞானம் அப்படிங்கிறது என்னன்னாக்கா, ஒரு தாய் மகனை புணர்வதால் குழந்தை பிறக்குமா பிறக்காதா அப்படிங்கிறது டிஸ்கஸ் பண்ணுறாங்கல்ல, இதுக்கு பேர் தான் உச்சக்கட்ட ஞானமா. இப்போ இது பொதுமக்களாகிய நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க? இதுதான் உச்சக்கட்ட ஞானம் அப்படின்னு பார்க்குறீங்களா, அல்லது இதை கற்றுக்கொள்வதற்காக, அல்லது இதை பற்றின டிஸ்கஷன் என்ன நடக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நீங்கள் உள்ளே போய் உட்காடுறீங்களா? அன்றைக்கி இந்த ஏர்போர்ட்டில் ஒரு வர்றாருன்னு சொன்னோடனே ஒரு 4-5 பேர் ஒரு தற்குறிகள் போய் நின்னீங்கல்ல, அதில் சைக்காலஜின்னு ஒரு தற்குறி பேசிக்கிட்டு இருக்கு. சைக்காலஜி படிச்சிருக்காங்க அந்த தற்குறி. அப்போ என்னன்னாக்கா, இந்த விந்துவை கொண்டாந்து எப்படி நெத்தியில் நிப்பாட்டுறது, 1.5 மணி நேரம் எப்படி செய்கிறது, இந்த தாய் வந்து மகனுடன் புணர்வது சரியா தவறா, அது குழந்தை பிறக்குமா பிறக்காதா, இதுதான் டிஸ்கஷன். அவர் பண்ண டிஸ்கஷனு இது உச்சக்கட்ட ஞானம்னு சொல்லுவான். இதை கேட்கறதுக்கு ஒரு குரூப் உள்ளே போய் உட்காருவீங்க. இது இப்படிலாம் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி இதை எனக்கு இவனை ஸ்கூலுக்குள்ளே கொண்டு போகும்போது அப்புறம் அவன் என்ன பேசுவான்? இதைத்தானே உள்ளேயும் பேசுவான். அந்த மாணவிகள்கிட்ட அதுதான் பேசியிருக்கான் அவன். அதான் அதை பேசியிருக்கானாக்கா, இந்த எஸ்எஃப்ஐ ஸ்டூடெண்ட் சொல்கிறாப்புல, அந்த மாணவிகள் மத்தியில் பேசும்பொழுது அவர் சொல்கிறாப்புல, அப்போ நான் சொல்கிறது மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனாக்கா, ஒரு ஆண் உங்கள் முன்னாடி ஒட்டுமொத்தமாக நிர்வாணமாக நின்னாலும் கூட உங்களுக்கு வந்து உங்களுடைய பார்வை வந்து விலகாது அப்படின்னு அங்கே படிக்கிற மாணவிகள், 11வது 12வது படிக்கிற மாணவிகள், 8வது 9வது படிக்கிற மாணவிகள் மத்தியில் பேசும்பொழுது இந்த ஸ்டேட்மெண்ட்டை அப்படியே பேசியிருக்கான் அந்த அறிவுகிட்ட முண்டம். இப்படி செய்கிறதுனால கடவுள் தண்டிப்பாரா? கடவுளும் தண்டிக்க மாட்டாரு அப்படின்னு அவரே ஸ்டேட்மெண்ட்டாக சொல்கிறாப்புல. அப்போ இதே மாதிரி இவர் மட்டும்தான் பேசுகிறாப்புல எனக்கா? இல்லை, ஜக்கி வாசுதேவன் ஒருத்தர் இருக்காப்புல இல்லை, அதாங்க இந்த மலமுழுங்கி மகாதேவன் சொல்லுவோம் பாருங்க, கோயம்புத்தூர் கீழே போட்டு உட்காந்துருக்காப்புல இல்லை, அவர் இதே மாதிரின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை அவரும் சொல்லியிருந்தாப்புல. அதாவது கிருஷ்ணனுடைய தாய் வந்து கிருஷ்ணனுடைய வனப்பை பார்த்துட்டு அவங்க கூடயே வந்து அவங்கள லவ் பண்ணணும், அவங்க கூடயே வந்து காதல் கொள்ளணும் அப்படின்ற ஒரு உணர்வு. நான் சொல்கிறது டீசெண்டாக சொல்கிறேன், அவர் சொன்னது இன்னும் பச்சையாக ரொம்ப கொச்சையாக சொன்னாப்புல. இவர் சொன்னாப்புல பார்த்தீங்களா, அந்த மகாவிஷ்ணு என்கிற இந்த மூடநம்பிக்கை, இந்த ஆபாச பேச்சாளர் சேம் ஸ்டேட்மெண்ட்டை அப்படியே அவர் சொன்னாப்புல. கிருஷ்ணனையும் அவங்க அம்மாவையும் கனெக்ட் பண்ணி சொன்னாப்புல இந்த மேட்டரை. சொல்லும் பொழுது பீஷ் மனுஷன் வந்து இந்த வீடியோவை கோட் பண்ணி பேசியிருந்தாப்புல. ஏங்க இந்த மாதிரி வந்து மற்றவங்க யாராவது பேசினாக்கா உடனே மனசு புண்பட்டுருச்சு, நான் ஒரு ஹிந்துக்குடைய மனசை புண்படுத்துறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஆர்ப்பாட்டம் போராட்டம்னு பண்ணி வழக்கு போட்டு குண்டாஸ் போட்டு உள்ள தள்ளுறீங்கல்ல, இந்த சட்டம் உள்ள தள்ளுதில்ல, இந்த நீதித்துறை உள்ள தள்ளுதில்ல, இந்த காவல்துறை உள்ள தள்ளுதில்ல, அவன் ஆன்மீகம்ன்ற பேரில் அவன் அதைத்தானங்க பேசிட்டு இருக்கான். அதை விட மோசமாக ஆபாசமாக பேசிட்டு இருக்கானவன், அவனை ஏன் கைது பண்ண மாட்டீங்க? அப்போ அவன் சொல்றது சரியா? அப்போ ஒரு தாய் மகன் உறவை கொச்சைப்படுத்தி அவன் பேசுறானே பொதுமக்கள் மத்தியில், அவனுடைய ஃபாலோவர்ஸ்க்கு மத்தியில் பேசுறானே, இது தவறு இல்லையா? இது தப்பா இன்ஃப்ளூயன்ஸ் ஆக மாட்டாங்களா அவங்க? இப்போ வந்து இந்த கல்ச்சரல், இந்த பண்பாடு அப்படின்னு நீங்க சொல்றீங்க, பண்பாடு கலாச்சாரம்ங்கிறது இப்போ கெட்டு போகாதா? இது கடவுளை அசிங்கப்படுத்துறதாகாதா அப்படின்னு பீயூஷ் மனுஷன் பேசியிருக்காரு. நாமளும் அந்த மலமுழுங்கி மகாதேவன் அவர்களை பேசின அந்த கட்டை வச்சுக்கிட்டு நாமளும் இந்த குறுக்கு கேள்விகளை நம்ம கேட்டிருக்கோம். அப்போ இந்த மகாவிஷ்ணு என்கிற இவன் மட்டும் இல்லை, இவன் வந்து ஜக்கி வாசுதேவனுடைய ஒரு சிஷ்ய புள்ள. எனக்கு இவனுடைய பழைய கதைகளை நோண்டி பார்த்தோம்னாக்கா நக்கீரனில் போட்டிருக்காங்க, நாமளும் பேசியிருக்கோம். நமக்கு முன்னாடி விபி ராக்கஸ்ங்கிற சேனலில் வடிவேல் தோழரும் பேசியிருக்காரு. நக்கீரனில் இன்னும் விரிவாக போட்டிருந்தாங்க. எனக்கா இவன் இடையில என்ன இருக்கானாக்கா, அந்த சிட் ஃபண்டில் அவன்
ஏமாத்தினா பார்த்தீங்களா, உங்களுக்கு அந்த கதை தெரியலனாக்கா அந்த வீடியோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் போலாம், தயவு செஞ்சு பாருங்க. அது ஃபுல் டீட்டெயிலாக நம்ம கொடுத்துருக்கோம். ஒரு சிட் ஃபண்ட் போடுறாங்க, அந்த சிட் ஃபண்டில் இவனுடைய நண்பர்கள்லாம் சேர்ந்து நடத்துறாங்க. அதில் 2000 கோடிக்கு மேலே ஆட்டையை போடுறாங்க. அந்த சிட் ஃபண்டில் காசு போட்டவங்க ஏமாந்து போடுறாங்க, அவங்க வழக்கு கொடுக்குறாங்க, அதில் போலீஸ் துரத்துது. அதில் அந்த சிட் ஃபண்டில் சம்மந்தப்பட்ட ஒருத்தர் மர்மமான முறையில் இறக்குறார். அந்த இறப்பில் இவர்களுக்கெல்லாம் தொடர்பு இருக்குமோ என்கிற வகையில், அதாவது சிட் ஃபண்டில் வந்து முதலாளியாக இருந்தவங்கள ஒருத்தவங்க மர்மமான முறையில் இறக்குறாப்புல. அதுக்கப்புறம் இந்த மகாவிஷ்ணுடைய மாமா வந்து இந்த காசெல்லாம் கொண்டு போய் எங்கள் மாலத்தீவில் செட்டில் பண்ணுறாரு. அங்கே வந்து தன்னுடைய பிஸ்னஸை விஸ்தரிக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் காசை கொண்டு போய் இப்போ ஆன்மீகம் அப்படிங்கிற பேரில் போட்டு அந்த காசை ஃபுல்லாக அங்கே லோட் பண்ணுறாங்க. லோட் பண்ணிட்டு வெளிநாடுகளில் எங்கே மஸ்கட்டு, ஸ்ரீலங்கா, ஆஸ்திரேலியா, மலேசியா, சிங்கப்பூர் இங்கெல்லாம் ஆசிரமங்கள் அமைக்கிறேன், என்னுடைய பிரான்ச்சஸ் அமைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 2000 கோடி அங்கங்கே கொண்டு பதுக்கி வச்சிருக்காங்க அப்படிங்கிற தகவலை நக்கீரனில் தெரிவிச்சிருக்காங்க. நாம் அதை சொல்லலை. அப்போ அந்த இடைப்பட்ட காலத்தில் போலீஸ் தேடும் பொழுது இதெல்லாம் வேற யார் நண்பர்கள் இருக்கா இந்த குற்றத்தில் ஈடுபட்டவங்க அப்படின்னு தேடும் பொழுது இந்த மகாவிஷ்ணு என்ன பண்ணிட்டானாங்க, அந்த காலகட்டத்தில் நம்ம ஜக்கியினுடைய ஆசிரமத்தில் போய் சேர்ந்திருக்கான். சேர்ந்துக்கிட்டு ஜக்கியுடைய சிஷ்யனாக அவன் அங்கே உட்காந்து ரொம்ப நாள் காலம் கடத்திருக்கான். அதுக்கப்புறம் தான் வெளியில் வந்து அந்த ஜக்கி என்ன ஃபாலோ பண்ணுறாப்புலையோ, ஜக்கி வாசுதேவ் சேம் ஃபார்மெட் தான் இவனும் ஃபாலோ பண்ணுறான். ஜக்கி அங்கே கிருஷ்ணனுக்கும் கிருஷ்ணனுடைய தாய்க்குமான உறவை எப்படி கொச்சைப்படுத்தி பேசினாப்புலையோ சேம் ஃபார்மெட்டை அவர் எல்லாருக்கும் அப்ளை பண்ணி பேசிட்டு இருக்கான். இவன் மட்டும் இல்லை, அவர் மட்டும் இல்லை, நம்ம டபுள் ஸ்ரீ ரவிசங்கர் இருக்காரு பாருங்க. அந்த டபுள் ஸ்ரீ ரவிசங்கர் என்ன சொன்னார்னா, அதாவது தற்பாலின ஈர்ப்பாளர்கள் அப்படிங்கிறத வந்து இந்து மதத்தில் ஏற்கனவே இருக்கிற ஒரு விஷயம் தான் அப்படின்னு சொன்னாப்புல. நம்ம உண்மையிலே வரவேற்கிறோம்னு சொல்லிட்டு நம்ம அப்போ அந்த வீடியோவில் பேசியிருந்தோம் அதை பற்றி பேசும்பொழுது. ஆனால் அவர் சொன்ன இன்னொரு விஷயம் என்னன்னாக்கா, ஏன் இது இந்து மதத்தில் இருக்குது அப்படின்னாக்கா, ஐயப்பனுடைய பிறப்பு அப்படிங்கிறது ஒரு ஆணுக்குமான உறவுல பிறந்தவர் தான் ஐயப்பன் அப்படிங்கிறத ஒரு ஓப்பனாகவே சொன்னாப்புல. ஓப்பனாகவே இந்த ஸ்டேட்மெண்ட்டை அப்படியே சொன்னாப்புல. அப்போ இதே ஸ்டேட்மெண்ட்டை ஒருவேளை கருப்பு சட்டை போட்டு நான் பேசியிருந்தேனாக்கா நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க, ஒரு ஆணுக்கும் பிறந்தவர் தான் ஐயப்பன் அப்படின்னு நான் பேசுகிறேன்னு வச்சுங்களேன், டபுள் ஸ்ரீ ரவிசங்கர் பேசுனது மாதிரி நீங்கள் என்ன பண்ணிருப்பீங்க. அப்ப ஜக்கி வாசுதேவ் பேசின அதே ஸ்டேட்மெண்ட் நான் பேசியிருந்தா, ஐயா சுபவி அவர்கள் பேசியிருந்தா, ஐயா ஆசிரியர் கீவீரமணி பேசியிருந்தா, நான் குளத்தூர் மணி பேசியிருந்தா, அல்லது வேற யாரோ ஒரு இடதுசாரி சிந்தனையாளர்கள் உள்ளவங்க, திராவிட சிந்தனையாளர்கள் உள்ளவங்க இதே ஸ்டேட்மெண்ட் அப்படியே பேசியிருந்தா, மகாவிஷ்ணு பேசுறது அப்படியே பேசியிருந்தா என்ன பண்ணிருப்பீங்க? இவன் இந்த தாய் மகன் உறவை மட்டும் கொச்சப்படுத்தி பேசல, அருணகிரிநாதர் அவர்களை பத்தி இன்னும் ரொம்ப இழிவா கொச்சையா ரொம்ப ஆபாசமா பேசியிருக்கான். அதையும் பாருங்க. இப்போ அப்படி பார்த்தா முருகப்பெருமான் வந்து பாத்தீங்கன்னா அருணகிரிநாதர்னு ஒருத்தர் இருந்தார். குறைஞ்சது ஒரு 1000 பெண்களை புணர்ந்திருப்பார். நான் கம்மி நான் சொல்றது. முருகனுக்கு அறிவு இல்லையா, இல்ல அருணகிரிநாதருக்கு அறிவு இல்லையா, இல்ல முருகரையும் அருணகிரிநாதரையும் பத்தி பேசுற நம்ம 2 பேருக்கு அறிவு இல்லையா? இன்னும் இப்படியே பாக்குறீங்க, ஏதோ ஒரு பதில சொல்லுங்க. யாருக்கு அறிவு இல்ல? 1000 பெண்களை புணர்ந்த அருணகிரிநாதருக்கு அறிவு இல்லையா, இல்ல ஜாஸ்தி, இன்னும் ஜாஸ்தி கூட இருக்கும் நான் சொல்றது. 1000 பெண்களுக்கு மேல் புணர்ந்த அருணகிரிநாதருக்கு ஞானத்தை கொடுத்து உபதேசம் செய்த முருகப்பெருமானுக்கு அறிவு இல்லையா? லேட்டா வந்தது, பட் புணர்ந்தது உண்மைதானே. நல்லா கவனிங்க, நல்லா புரிஞ்சுக்கங்க. சிம்பிளான மேட்டர் தான், கொஞ்சம் குழப்பமா இருக்கும். குழப்பினாலும் கலகம் நன்மையில் தான் முடியும். நல்லா கவனிங்க. ஒருவர் பலருடன் உடலுறவு வைத்துக் கொள்வது என்பது இயற்கையின் சட்டத்தின்படி தவறில்லை. அருணகிரிநாதர் வந்து என்ன பண்ணிருக்காருனாக்கா, ஒரு 1000க்கும் மேற்பட்ட பெண்கள், அவர் சொல்றாப்புல, நான் கம்மியா தான் சொல்றேன், அவர் வந்து 1000க்கும் மேற்பட்ட பெண்களோட அவர் புணர்ந்திருக்காப்புல, அவர் ஒரு உமனைசரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாப்புல. அப்ப இந்த மாதிரி மோர் தென் ஒன் கேர்ள்ஸ் கூட வந்து உறவுல இருப்பது அப்படிங்கிறது தவறா, அப்படி ஒன்றும் தவறு இல்லை அப்படிங்கிற மாதிரி இந்த ஸ்டேட்மெண்ட்ல ஒரு முடிக்கிறாப்புல. இப்ப என்ன சொல்றாப்புலங்க, அருணகிரிநாதர் அவர்கள் வந்து ஒரு உமனைசர், ஒரு பெண் பித்தர் அப்படிங்கிற மாதிரி அவர் பேசுறாப்புல. கந்த சஷ்டி கவசத்தை ஒருத்தர் பேசிட்டாப்புல அப்படிங்கிறதுக்காக அந்த கருப்பர் கூட்டம் சேனல்லையே ஒட்டுமொத்தமா பிளாக் பண்ணி அந்த கந்த சஷ்டி கவசம் உண்மையிலேயே என்ன சொல்ல வருது அப்படின்னு தமிழ் எடுத்து சொல்லும் பொழுது ஓகே ஆபாசமா பேசினாங்க, எங்களுடைய மனசு புண்பட்டுருச்சு அப்படின்னு நிறைய பேர் இன்னைக்கு வந்து பேசினாங்க. ஒருவேளை ஒரு ஆபாச பேச்சாக இருக்கு, அந்த ஆபாச சொற்கள் அதுக்குள்ள இருக்கு அப்படின்னாக்கா நீதிமன்றம் பார்த்துக்கும், அதை விட்டுலாம். இப்ப அப்படி பேசினது எங்களுடைய மனசு புண்பட்டுருச்சுன்னு நீங்க கிளம்புனீங்க இல்ல, 1000க்கும் மேற்பட்ட பெண்களோட அவர் புணர்ந்திருக்காப்ல அப்படின்னு அருணகிரிநாதர் அவர்களை இழிவுபடுத்துறாப்ல. சரி, எங்கேயாவது அருணகிரிநாதர் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கை வரலாறுல அல்லது அவரை பற்றி எழுதும் பொழுது ராஜ் கௌதம் அவர்களோ அல்லது வேற யாரோ எழுதும் பொழுது அருணகிரிநாதர் வந்து இந்த மாதிரி நபர் அவர் ஒரு பெண் பித்தராக இருந்திருக்கிறார் அப்படின்னு எங்கேயாவது அவருடைய வாழ்க்கை வரலாறு பற்றி அவரை பற்றி தெரிந்தவர்கள் எழுதும் பொழுது எங்கேயாவது எழுதியிருக்காருன்னு பார்த்தோம்னாக்க எங்கேயுமே அவர் ஒரு பெண் பித்தர், ஒரு 1000க்கும் மேற்பட்ட பெண்களோட தொடர்பு வச்சிருந்தார் அப்படின்னு எந்த இடத்துலையும் சொல்லவே இல்லை. அப்ப இவன் ஏன் அப்படி சொல்லணும், என்ன காரணம்? அன்னைக்கு கந்த சஷ்டி கவசத்தை இழிவுபடுத்திட்டாப்ல அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு வீடியோ போட்டீங்கல்ல, குறிப்பா அந்த நடிகர்கள் நிறைய பேர் போட்டாங்க. MS பாஸ்கர் அவர்கள், அப்புறம் இந்த பிரசன்னான ஒரு நடிகர் இருப்பாப்லையே அவரு, அப்புறம் இன்னும் நிறைய நடிகர்கள் வந்து இந்த நட்டின்னு ஒருத்தர் இருப்பாப்லையே அவரு, இப்படி நிறைய நடிகர்கள் அன்னைக்கு கொந்தளிச்சு போய் வந்து நீ ஏடா பேசுற, வெள்ள நடமாட வருவீலடா, நீயே
ரோட்டு பக்கம் வாடா அப்புறம் தெரியும்டா அப்படின்னு சொல்லி சொடக்கு போட்டு நீங்க வீடியோ போட்டீங்கல்ல. ஏன்னா கந்த சஷ்டி கவசத்தை இழிவுபடுத்திட்டாப்ல அப்படின்னு அந்த கந்த ஒருத்தர் இழிவுபடுத்தினாலும் இன்னைக்கு நீங்க எங்க போனீங்க? எந்த சந்தில் ஒழிஞ்சிருக்கீங்க? எந்த பொந்தில் ஒழிஞ்சிருக்கீங்க நீங்க? அப்போ உங்களுக்கு வந்து இந்த கந்த சஷ்டி கவசத்தை இழிவுபடுத்திட்டாங்கன்றது உங்களுக்கு முக்கியம் இல்லை. கருப்பு சட்டை போட்டுட்டு ஒருத்தன் பேசிட்டாங்கிறது தான் உங்களுக்கு முக்கியம். இங்க அப்ப கருப்பு சட்டை போடாம ஆன்மீகங்கிற பேர்ல இதே மேட்டரை பேசினாக்கா, அல்லது இதை விட ஆபாசமாக 1000 மடங்கு ஆபாசமாக பேசினாக்கா, அப்போ உங்களுக்கு பிரச்சனை இல்லை. அதை பத்தி நீங்க வாய் திறக்க மாட்டீங்க. இப்போ இதை பத்தின செய்திகள்லாம் தந்தி மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவிலேயே போட்டிருக்காங்க. இந்த மாதிரி தாய் மகன் உறவை கொச்சைப்படுத்தி பேசியிருக்காப்புல. அப்புறம் முருக பக்தர்களை வந்து சீண்டும் விதமாக, அவர்களை ஹர்ட் பண்ணும் விதமாக, அருணகிரிநாதரை வந்து ரொம்ப இழிவுபடுத்தும் விதமாக அவர் ஆபாசமாக பேசியிருக்காரு அப்படின்னு தந்தியில் கவர் பண்ணி போட்டிருக்காங்க. ஸோ அவருடைய வழக்கில் ஒரு அப்டேட் இருக்கு. என்னன்னாக்கா, ஏற்கனவே போட்ட வழக்கில் போட்டு ஜாமீன் கேட்டு இதில் சைதாப்பேட்டை கோர்ட்டில் ஜாமீன் கேட்டு அப்ளை பண்ணியிருந்தாங்க. ஆனால் இன்னைக்கு காலைல கோர்ட்டுக்கு போயிட்டு இல்லை நாங்கள் வந்து அப்ளை பண்ணலன்னு சொல்லிட்டு ஏற்கனவே அப்ளை பண்ணதை வாபஸ் வாங்கிட்டு வந்துட்டாங்க. இது அந்த கேஸ் உள்ள அப்டேட். எதற்காக வாபஸ் வாங்கினாங்கன்னு தெரியல. அது அவங்கள்ட்ட கேட்டால் நமக்கு தெரியும். இப்போ இல்லைங்க, அவர் சொல்ல வந்த கருத்து வேறங்க. அதாவது தாய் மகன் உறவை பற்றி பேசுறாரு, அருணகிரிநாதரை பற்றி பேசுறாரு சொன்னீங்கல்ல. ஆனால் அவர் சொல்ல வர கருத்து என்னன்னாக்கா, அதை நீங்கள் முழுசாக கேளுங்க. ஏன் இப்படி வெட்டி ஒட்டி நீங்கள் போட்டு பேசிட்டு இருக்கீங்கன்னு நீங்கள் சொல்லி கேட்கலாம். உண்மையிலேயே நான் வெட்டி ஒட்டி போட்டு தான் பேசிக்கிட்டு இருக்கேன். நான் வெட்டி ஒட்டி போட்டு தான் நான் பேசிட்டு இருக்கேன். முழு வீடியோ எடுத்து நான் பேசவில்லை. ஏன்னா எனக்கு கிடைச்சது அவ்வளோதான். முழு வீடியோவில் வேற மாதிரி கூட பேசியிருந்துருக்கலாம். இப்படியெல்லாம் செய்யக்கூடாது, இப்படியெல்லாம் செஞ்சால் கடவுள் தண்டிப்பார், அருணகிரிநாதர் வந்து இப்படி இருந்தவர் அப்படி திருந்திட்டாரு, அதனால ஏன் அப்புறம் கடவுள் வந்து திருத்திருக்காருல்ல, அல்லது கடவுளின் பேரால் திருத்தப்பட்டிருக்காருல்ல, அப்போ அவர் முன்னாடி செஞ்சது தவறு, இப்படி வந்து ஒழுக்கங்கட்ட முறையில் திரிவது என்பது தவறு, பெண் பித்தராக வந்து எங்கேயோ போய் மயங்கி கிடப்பது என்பது தவறு, அப்படி நாம் வாழ்வில் இருக்கக்கூடாது, இருந்தோம்னாக்கா அழிஞ்சு விடுவோம், ஒளிஞ்சு விடுவோம் என்று தானே ஒரு முழு வீடியோவில் பேசியிருக்காருன்னு நீங்கள் சொல்லலாம். ஏன் எங்கள் அண்ணன் திரும்ப பேசும்பொழுது இப்படி தான் நீங்கள் வந்து முழு வீடியோவை பாருங்கன்ட்டு தூக்கிட்டு வந்தீங்களா? திருமாவளவன் பேசும்போது என்ன பேசுனீங்க எல்லாரும்? அவர் மனு தர்மத்தில் இவ்வாறு பெண்களை பற்றி பேசியிருக்கிறது டபுள் கோட் பண்ணி பேசியிருந்தாரு. நீங்கள் என்ன பண்ணீங்க? ஐயோ, பெண்களை பற்றி இவ்வாறு பேசி விட்டார் திருமா, எங்களுடைய மனதை புண்படுத்தி விட்டார், பெண்களுடைய மனதை புண்படுத்தி விட்டார், பாருங்க பெண்களை பற்றி எப்படியெல்லாம் ஆபாசமாக பேசுகிறார் பாருங்க அப்படின்னு ஒரு பொய் பரப்புரை பண்ணீங்கல்ல. அன்னைக்கு நீங்கள் முழு வீடியோ பார்த்தீங்களா? இல்லையா? ஐயா சுபவி அவர்கள் பேசும்பொழுது அவர் ஓப்பன் ரிலேஷன்ஷிப் பற்றி பேசிக்கிட்டு இருக்காரு. நீங்கள் என்ன பண்ணீங்க பாருங்க, கட்டற்ற உடலுறவு வைத்துக் கொள்வது பற்றி எப்படி ஒரு வயசானவர் எப்படி பேசிட்டு இருக்காரு பாருங்க. இந்த வயசுல எல்லாம் அவருக்கு தேவையா? அப்போ இவர் இந்த வயசுல எப்படி இருந்திருப்பார், அந்த வயசுல எப்படி இருந்திருப்பார்? அப்போ இப்போ அவருடைய அமைப்பில் இருக்காங்கல்ல அந்த பெண்கள் கூட இவர் வந்து ஏன் அவங்களை சேர்த்துக்கணும்? அப்போ இவங்களுக்கும் அவங்களுக்கும் என்ன தொடர்பு? இப்படியெல்லாம் வந்து ட்ரா போட்டு பேசிட்டு இருந்தீங்கல்ல. அவர் பேசுனது ஓப்பன் ரிலேஷன்ஷிப். ஆனால் நீ பேசுனது என்ன? வெட்டி ஒட்டி போட்டு அவர் வந்து தகாத உறவுகள் பற்றி இப்படி பேசிட்டு இருக்காரு, அடுத்தவனுடைய பொண்டாட்டி கூட வந்து எப்படி சல்லாபிக்கிறது பற்றி பேசிட்டு இருக்காரு அப்படின்னு தவறான ஒரு இன்டர்பிரட் பண்ணீங்களா அன்னைக்கு. இப்போ அதே மாதிரி இன்னைக்கு இந்த வீடியோ நான் இன்டர்பிரட் பண்ணுறதுல என்ன தவறு இருக்கு? அப்படி பண்ணக்கூடாதுல்ல. அப்போ நீ எனக்கு பண்ணிக்க கூடாதுல்ல. ஆனால் முழு வீடியோவில் இவன் என்னவாக பேசியிருக்கான் அப்படிங்கிறது நமக்கு தெரியல. ஆனால் இவனுடைய நோக்கம் என்பது இந்த தாய் மகன் பற்றின உறவை வந்து இவன் எக்ஸாம்பிளுக்கு எடுத்துகிட்டு வரான்ல. தாய் மகன் உறவு என்பது இயல்பாகவே எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு உணர்வு. அது அதை வந்து புதுசாக சொல்லி கொடுத்து தாய் என்பவள் ஒரு பெண் என்பதனால் அவருக்கு பிறந்த ஆண் வந்து தவறான ஒரு வைத்துக் கொள்ளக்கூடாது அப்படிங்கிறத யாரும் எடுத்து சொல்ல மாட்டாங்க யாருக்குமே. அது இயல்பாகவே எல்லா குழந்தைகளுக்கும் எல்லா தாய்மார்களுக்கும் இருக்கக்கூடிய ஒரு ஒன்று. விதிவிலக்காக ஒன்று ரெண்டு நடக்குது அப்படிங்கிறதுக்காக அதை வச்சுட்டு நம்ம எல்லாரும் கிளாஸ் எடுக்க வேண்டிய அவசியம் இருக்காது. இது இயல்பாகவே எல்லாருக்குள்ளேயும் இருக்கக்கூடிய ஒரு உணர்வு. தாய் மகன் உறவுங்கிறது எப்படியாப்பட்ட உறவு அப்படிங்கிறது அதை வந்து தவறான உறவு அப்படின்னு தவறாக உறவாக சித்தரித்து அதை ஒரு எக்ஸாம்பிளாக யாரும் இங்கே பேசவே மாட்டாங்க. ஒருவேளை இவன் பேசின ஒரு மேடை போட்டு நீங்க யோசிச்சு பாருங்க, ஒரு எம்ஜிஆர் நகர் மார்க்கெட்ல அல்லது ஒரு MMD ரோட்ல அல்லது இந்த மாதிரி பொது வழியில எங்கேயோ ஒரு மேடையை போட்டு இப்படி யாராவது மேடையை போட்டு இந்த தாய் மகன் ஒரு கொச்சைப்படுத்தி இப்படியாப்பட்ட ஒரு எக்ஸாம்பிள் நல்ல விஷயத்துக்கு வச்சு பண்ணக்கூடாதுன்னு சொல்ல வராருன்னு வச்சுப்போம். அப்படி கூட இப்படி ஒரு எக்ஸாம்பிள் எடுக்கிறது யாராவது பேசியிருப்பாங்களா? நீங்க பார்த்துருக்கீங்களா? இப்படி ஒரு எக்ஸாம்பிள் யாராவது பேசி ஒழுக்கங்கட்டத்தனமான ஒரு எக்ஸாம்பிள் எடுத்து பேசியிருந்தாக்க செருப்பு யாருடைய காலையும் செருப்பு இருந்திருக்காதுங்க. ஏன்னாக்கா காலில் போட்டிருந்த செருப்பு முழுக்க மேடைக்கு வந்திருக்கும். கால் எங்க கீழே என்ன கிடக்குதோ எடுத்துக்கிட்டு இருக்கிருப்பாங்க மண்டையை நோக்கி. ஏண்டா இதெல்லாம் ஒரு எக்ஸாம்பிள் தூக்கிட்டு வரடான்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. ஆனா இவன் பாருங்க, ஆன்மீகம் என்கிற பெயர்ல இந்த மகாவிஷ்ணுவோ அல்லது இந்த ஜக்கி வாசுதேவோ இவங்கெல்லாம் என்ன எக்ஸாம்பிள் சொல்றாங்க பாருங்க. ஒரு தாய் மகன் உறவை கொச்சைப்படுத்தி ஒரு மகன் வந்து வனப்பாக அந்த கிருஷ்ணன் வந்து வளரும் பொழுது வனப்பா வளர்றான் சின்ன வயசுல. அதை பார்த்தோன்னா தாய்க்கே அவள் அந்த கிருஷ்ணர் ஆகிய அந்த குழந்தையை பார்க்கும் பொழுது அவளுக்கே வந்து மூடு வருது அப்படின்ற மாதிரி ஜக்கி வாசுதேவ் சொல்றாப்ல. இப்போ இப்படி சொல்றாப்லன்னு டபுள் கோட் பண்ணி சொல்றதுக்கே நமக்கு அவ்வளவு கூச்சமா இருக்கு. இப்போ இந்த தம்ப்நெயில்ல நான் போட்டிருக்கேன்ல,
இந்த தம்ப்நெயில் அப்படி போடுறதுக்கு எனக்கு கூச்சமா இருக்கு. ஆனா இவங்களை எக்ஸ்போஸ் பண்றதுக்கு நமக்கு வேற வழி இல்லை. இதுதான் ஆன்மீகமா? ஆன்மீகம்ங்கிற பேர்ல இப்ப இவங்கெல்லாம் சொற்பொழிவாட்டுறது இதுதான் ஆன்மீக சொற்பொழிவு. இதுக்கு பேர் தான் மோட்டிவேஷனல் ஸ்பீக்கரா? அப்ப நீங்க இந்த ஆன்மீகம்ன்ற பேர்ல ஒரு ஆசிரமம் போட்டுக்கிட்டு உள்ள வர்ற பக்தர்களுக்கு நீங்க அப்ப இதுதான் சொல்லி கொடுக்குறீங்க. நெத்தியில கொண்டாந்து எப்படி நிப்பாட்டுறது, 1.5 மணி நேரம் எப்படி பண்றது, தாய் மகன் உறவு அப்படிங்கிறது அது எப்படி? அப்ப அருணகிரிநாதர் வந்து ஒரு 1000 பேருக்கு மேல அவர் மேட்டர் பண்ணிருக்காப்ல. அப்ப இதெல்லாம் வந்து சரியா? இதெல்லாம் தான் ஆன்மீகம்ன்ற பேர்ல உள்ள உட்காந்து நீங்க பேசிட்டு இருக்கீங்க. இதுக்கு பேர் ஆன்மீக சொற்பொழிவு கிடையாது. இதுக்கு பேர் ஆபாச சொற்பொழிவு, அஜால் குஜால் சொற்பொழிவு. ஒரு 10:30 மணிக்கு மேல கேப்டன் டிவிலையோ அல்லது வசந்த் டிவிலையோ நீங்க வச்சுக்கினாக்கா இப்படியாப்பட்ட சொற்பொழிவுகள் அங்கேயும் போகும். இவங்கள சொல்லி ஒன்றும் தவறு கிடையாதுங்க. இவங்க முழுக்க முழுக்க அந்த புராணத்தை படிச்சுட்டு வந்துடுறாங்களா, அதுல என்ன இருக்கோ அதை அப்படியே இவங்க பிராக்டிஸ்ல இறங்கிடுறாங்க போல் இருக்கு. எக்ஸாம்பிள் சொல்றேன், பிரம்மன் இருக்காருல்ல, பிரம்மனுக்கு மொத்தம் 5 தலை. ஆனா 4 தலையோட தான் நீங்க பாப்பீங்க. இந்த டிவில, நாடகத்துல, படத்துலலாம் வரும்பொழுது பிரம்மன் வந்து 4 தலையோட தான் வருவாப்புல. ஆக்சுவலா அவருக்கு 5 தலை. அதுல ஒரு தலையை யாரு கட் பண்ணா, எதற்காக கட் பண்ணாங்க, எங்க கட் பண்ணாங்க, என்ன விஷயத்துக்காக அந்த ஒரு தலையை கட் பண்ணாங்க அப்படிங்கிறத நீங்க கொஞ்சம் தேடி படிங்க. நீங்க அதை தேடி படிச்சா தான் மகாவிஷ்ணு என்கிற இவன் ஏன் இந்த தாய் மகன் உறவை இப்படி கொச்சைப்படுத்தி பேசுறான், ஜக்கி வாசுதேவ் என்கிற இவரு இந்த மலமுழுங்கி மகாதேவன் ஏன் வந்து கிருஷ்ணருடைய தாய்க்குமான உறவை ஏன் இப்படி கொச்சையா ஏன் இப்படி பேசிக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிறது அப்பதான் உங்களுக்கு புரிய வரும். இப்படியாப்பட்ட இந்த ஆபாச குடோனுக்கு தான் சீமானு, இந்த மாமா பைய, இந்த சங்கிகள் இவங்க எல்லாம் முட்டு கொடுக்கிறது. அதாவது இந்த தாய் மகன் உறவை கொச்சைப்படுத்தின பேச்சு, அப்புறம் அருணகிரிநாதரை வந்து இழிவுபடுத்தி பேசின பேச்சு, நெத்தில கொண்டாந்து நிப்பாட்டுவேன் 1.5 மணி நேரம் செய்யறது இப்படியாகப்பட்ட ஒரு ஆபாச குடோனாக பேசியிருக்கான்ல இவன், ஒரு ஆபாச பேச்சாளராக. இது எல்லாத்துக்கும் தான் சீமான் முட்டு கொடுத்துருக்கான். இது எல்லாத்துக்கும் தான் மாமா பையன் முட்டு கொடுத்துருக்கான். இது எல்லாத்துக்கும் தான் சங்கிகள் முட்டு கொடுத்துருக்கானுங்க. இப்போ சங்கிகள் முட்டு கொடுக்குறாங்கனாக்கா அதில் ஒரு லாஜிக் இருக்கு. ஏன்னாக்கா அவங்களுக்கு புராணம் தெரியும், பிரம்மாவுடைய ஒரு தலை போணுச்சு, ஏன் இப்படி போணுச்சுங்கிற கதையெல்லாம் அவங்களுக்கு தெரிஞ்சு படிச்சிருப்பாங்க. அது சொல்ல வரேன் நான். இப்போ அவங்க இதுக்கு முட்டு கொடுக்குறாங்க அப்படின்னாக்கா அதில் ஒரு லாஜிக் இருக்கு. உனக்கு அறிய வேண்டாம், நீ சோத்தை தானே திங்கிற இல்லையா? சரி, இப்போ இந்த அருணகிரிநாதர் மேட்டருக்கு வரும். இப்போ அருணகிரிநாதரை பற்றி பேசியிருக்காப்புல, இது எந்த அளவுக்கு உண்மைங்கிறத பற்றி வருவோம். அருணகிரிநாதர் எங்கேயாவது எந்த இடத்துலயாவது நான் 1000க்கும் மேற்பட்ட பெண்களோட உறவுல இருந்திருக்கேன்னு எங்கேயாவது எழுதிருக்காருனாக்கா எந்த இடத்துலையுமே அந்த வார்த்தைகளை பயன்படுத்தலை. 1123 பெண்களும் இருந்தேன் அப்படின்னு எங்கேயாவது எழுதிருக்காப்ல, எங்கேயுமே ஒரு எழுதலை. இதே மாதிரி அருணகிரிநாதர் அவர்களை பற்றியோ அல்லது ராமலிங்கடிகள் பற்றியோ இந்த ராஜ்கௌதமன் அப்படிங்கிற புத்தகங்கள் எழுதியிருக்காரு. ஆனால் அவருமே சொல்லும்போது என்ன சொல்றாங்க, இந்த மாதிரி நேரடியாக இவர் இப்படி சொன்னாரு, அவர் இப்படி சொன்னாரு, எந்த இடத்துலையுமே ஒரு பதிவு பண்ணல. இப்போ சில இடங்களில் பார்க்கும்பொழுது அருணகிரிநாதரோ அல்லது ராமலிங்கடிகள் போன்றவர்களோ, அதாவது வள்ளலார் அவர்களோ எழுதும் பொழுது நான் வந்து ரொம்ப கெட்டவனாக இருந்தேன், அப்புறம் கடவுளுடைய பக்தி எனக்கு கிடச்சிச்சு, அந்த பக்தியின் வழி நான் போகும்பொழுது கெட்டவன்லேருந்து நல்லவனாக மாறினேன் அப்படின்னு எழுதியிருக்காங்க. அப்போ கெட்டவனாக இருந்தேன்னு எழுதும் பொழுது பெண்களுடன் அந்த உறவு கொள்வது அப்படிங்கிறது எனக்கு இந்த ஒரு வழக்கமாக இருந்துச்சு. அப்புறம் நான் பக்திக்குள்ளே போனேன், நான் வந்து நல்லவனாக மாறிட்டேன். நான் ஒரு திருடனாக இருந்தேன், பக்திக்குள்ளே போனேன், மாறிட்டேன். நான் ஒரு புறம்போக்காக இருந்தேன், பக்திக்குள்ளே போனேன், மாறிட்டேன். நான் ஒரு சீமானாக இருந்தேன், பக்திக்குள்ளே போனேன், மாறிட்டேன். நான் ஒரு அண்ணாமலையாக இருந்தேன், பக்திக்குள்ளே போனால் மாறிட்டேன். நான் ஒரு சங்கியாக இருந்தேன், ஜோம்பியாக இருந்தேன், பக்திக்குள்ளே போனால் மாறிட்டேன். இப்படியாக எழுதியிருக்கிறார்களே தவிர நேரடியாக 1000க்கும் மேற்பட்ட பெண்களோட இருந்தேன் அப்படின்னு அவரும் எங்கேயும் எழுதல, அவரை பற்றி எழுதினவங்களும் எங்கேயும் எழுதலை. அப்போ அப்படி இருக்கும் இல்லையா? ராமலிங்க அடிகள் எழுதும், வள்ளலார் எழுதும் பொழுது, ஆரம்பத்தில் எழுதும் பொழுது பக்தி இலக்கியங்களாக நிறைய எழுதியிருக்காப்புல, பேசியிருக்காப்புல, கடவுளை பற்றி புகழ்ந்து பாடி நிறைய எழுதியிருக்காப்புல. அப்புறம் இதே மாதிரி நான் கெட்டவனாக இருந்தேன், அப்புறம் வந்து கடவுளை நான் பார்த்தேன், கடவுள்கிட்ட பேசினாரு, வாட்ஸ்அப் பண்ணாரு, அல்லது நேரடி நான் பக்தி கொண்டேன் அப்படின்லாம் எழுதியிருக்காப்புல ஆரம்பத்தில். திரும்ப வள்ளலார் என்ன எழுதுறாருனாக்கா, நான் முதல்ல எழுதின எல்லாமே தவறு, நான் பேசினது எல்லாமே வந்து தூக்கி போட்டுருங்க, அது தேவையில்லாது, நான் எழுதியிருக்க கூடாது, ஆனால் ஏதோ ஒரு இதில் வந்து மக்களுக்காக பயன்படும் என்கிற நோக்கில் நான் எழுதிட்டேன், கெட்டவர்கள் எல்லாம் திருந்துவதற்கு நான் அப்படி பேசினா அவங்களாம் எடுத்துப்பாங்களே அப்படிங்கிறதுக்காக நான் எழுதிட்டேன், ஆனால் அதில் எதுவுமே உண்மை இல்லை அப்படின்னு பிற்காலத்தில் வள்ளலார் அவர்கள் எழுதியிருக்காப்புல. அப்போ அதுக்கப்புறம் வள்ளலார் என்ன எழுதுறாருனாக்கா, எல்லோரும் சமம், இங்கே சனாதனம்னா ஒன்றும் கிடையாது, கடவுளுக்கு முன்பு எல்லோரும் சமம், கடவுள் யாரு, நீ தான் கடவுள்னு டாப்ல, ஒளி இருக்குல்ல, அதுதான் கடவுள், நீ தான் கடவுள், உனக்குள்ள ஒரு ஒளி இருக்கு, அதை தேடு, வெளியில போய் கடவுளை தேடாத, கடவுளுக்கு முன்பு எல்லோரும் சமம். அருணகிரிநாதருமே அதான் சொல்றாப்ல, கடவுளுக்கு முன்பு எல்லோரும் சமம், ஏற்றத்தாழ்வு கிடையாதுங்கிறாப்ல. வள்ளலாரும் அதான் சொல்றாப்ல, பட்டினத்தாரும் அதான் சொல்றாப்ல. இப்படியாக இந்த ஞானிகள் என்ன சொல்றாங்கன்னா, கடவுளுக்கு முன்பு ஏற்றத்தாழ்வு கிடையாது, சாதியை வைத்தோ அல்லது வேறு ஏதாவது இனத்தை வைத்தோ ஏற்றத்தாழ்வு என்பது கிடையாது, எல்லோரும் மக்கள், எல்லோரும் சமம் அப்படின்னு சொல்றாங்க வள்ளலார் அவர்களே. அதுக்கப்புறம் தான் முதல்ல வந்து குடல் பசி தீர்த்தாகணும், ஏன் எல்லாரும் பசியா இருக்கு, எல்லோரும் சமம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர் மக்கள் வந்து பஞ்சத்தில்
மக்களை வந்து பட்னியாக கிடக்கும் பொழுது பல பேர்கிட்ட போய் இந்த அப்போ வந்து சைவ மடங்கள் தான் அதிகம். சைவ மடங்கள்கிட்ட போய் கேட்குறாங்க, இவ்வளோ பசியாக இருக்காங்க மக்கள், நீங்கள் இவ்வளோ சொத்துக்கள் வச்சுருக்கீங்களே, மக்களுக்கு ஏதாவது சோறு சமைச்சு போடலாம் அப்படிங்கும் பொழுது எவனுமே அந்த சைவ மடத்தை சார்ந்த யாருமே சோறு சமைச்சு போகிறதுக்கு அவருடைய பசியை ஆற்றுறதுக்கு முன் வரல. அப்புறம் தான் இவரே ஒரு மடத்தை ஆரம்பிக்கிறாப்புல, ஒரு சங்கத்தை ஆரம்பிக்கிறாப்புல. அந்த சங்கம் என்னன்னாக்கா ஒன்றும் இல்லை, மக்கள் எல்லாரும் வாங்க பசியாருங்க அப்படிங்கிறதான் சங்கம் சொல்ல வருது. எல்லோரும் சமம், யாரும் ஏற்றத்தாழ்வு பார்க்கக்கூடாது, சனாதனத்துக்கு எதிராக பேசுகிறாப்புல. இதுதான் வள்ளலார். இந்த வள்ளலாருடைய திருவருப்பாவை கொண்டு போய் தான் பாடப்புத்தகத்தில் நீங்கள் எல்லா ஸ்கூல்லையும் வர வைக்கணும், எல்லாருடைய பாடப்புத்தகத்தையும் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு திருவருப்பாவை கொண்டு போய் தான் இந்த மகாவிஷ்ணுங்கிற ஆபாச பேச்சாளர் இருக்கான் பார்த்தீங்களா, வள்ளலாரை பற்றி இந்த அறிவுகிட்ட முண்டம் இந்த ஞான சூனியம் படிக்கவே இல்லைன்னு நினைக்கிறேன். சும்மா ப்ரமோஷனுக்காக ஒரு ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கணும் அமைச்சர்கள் கூட, அப்போ திருவருப்பா வள்ளலாரை கொண்டு போவோம், ஆன்மீகம் வள்ளலாறு அப்படியே நம்ம பைன் பண்ணிக்கலாம், அப்படியே கொண்டு போய் வள்ளலாரை தூக்கி கொண்டு போய் பிஜேபியில் உட்கார வச்சிடலாம், ஆர்எஸ்எஸ்ல உட்கார வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வள்ளலாரை கொண்டு போனால் கேட்க மாட்டாங்களா யாரும். அதனால் கொண்டு போய் அன்பில் மகேஷ் அமைச்சர்கிட்டையும், மாசு அமைச்சர்கிட்டையும், மனோ தங்கராஜ்ன்ற அமைச்சர்கிட்டையும், இன்னும் ஒரு சில அமைச்சர்கள்ட்ட நேரடியாக பார்த்து இதை நீங்கள் வந்து லியோனி அவர்கள்கிட்டையும் கொடுத்து இதை நீங்கள் பாடப்புத்தகத்தில் சேர்க்கணும், இதை நீங்கள் பாடப்புத்தகத்தில் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்து இதை நான் வந்து அமைச்சர்கிட்டே பார்த்து தெரிவிச்சிட்டேன்னு அவனுடைய வெப்சைட்லேயே இதை போட்டு வச்சிருக்கான். அன்பில் மகேஷ் அமைச்சரை பார்த்து நான் கொடுத்துட்டு வந்திருக்கேன் அப்படிங்கிற. நீ கொடுத்துட்டு வந்திருக்க ராஜா, அவங்க என்ன பதில் கொடுத்தாங்க? ஃபாலோ பண்ணியா? கொடுத்து இல்லை, எத்தனை தடவை ஃபாலோ பண்ணேன், இதை கொடுத்துருக்கேன், நீங்கள் ஏன் அதை பாடப்புத்தகத்தில் சேர்க்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு ஏதாவது ஆர்ப்பாட்டம் அறிவிச்சியா? அதுக்கப்புறம் திரும்ப போய் அமைச்சரை ஃபாலோ பண்ணி பிடிச்சியா? அல்லது திரும்ப ஏதாவது மனு போட்டியா? சிஎம் செல்லுக்கு போட்டியா? அமைச்சரோட செல்லுக்கு போட்டியா? அதுக்கப்புறம் நீ ஃபாலோ பண்ண? எதுவுமே ஃபாலோ பண்ணல. அப்போ என்னன்னாக்கா ஒரு விளம்பரத்துக்காக நான் போய் பார்த்துங்க கொடுத்துட்டேன், நான் ஒரு ஆன்மீகவாதி, எனக்கு வந்து வள்ளலாரை தெரியும், அதனால தான் திருவருட்பாவை பாடப்புத்தகத்தில் சேர்த்துனாலும் கொடுத்து வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோட்டோ மட்டும் எடுத்துகிட்டு வந்து ரூம் முழுக்க மாட்டி வச்சிட்டான் இந்த முண்டக்கலப்பை. அப்போ வள்ளலார் என்ன சொல்லியிருக்காருனாக்கா, இவன் வீடியோவில் பேசும்போது தான் ஒரு சனாதனின்னு சொல்றான். சனாதனம் தேவை, நானே ஒரு சனாதனி அப்படிங்கிறான். இந்த சனாதனத்துக்கு எதிராக பேசியவர் தான் வள்ளலார். வள்ளலாரை கொண்டு போய் சனாதனின்னு பேசுற நீ எப்படி கொண்டு போய் பாடப்புத்தகத்தில் சேர்க்க சொல்லுவ? லாஜிக்கா அடிக்குது இல்ல? அந்த இளவு ஒண்ணுமே உனக்கு தெரியல. இவன் வள்ளலாரை படிக்கவே இல்லை. அதே மாதிரி தான் இவர் வந்து அருணகிரிநாதரையும் படிக்கல. அருணகிரிநாதர், வள்ளலாறு இவங்களெல்லாம் ஏன் அவன் கையில் எடுக்கிறான் அப்படின்னா, இவங்கெல்லாம் முன்னாடி இப்படி இருந்தாங்க, பக்திக்குள்ள போறாங்க, நல்லவனா மாறிட்டாங்க அப்படிங்கிறதுக்காக இவன் கையில் எடுக்கல. ஏன்னாக்கா அது அவனுக்கு தெரியவும் தெரியாது. இவன் அவங்க மத்தியில், மக்கள் மத்தியில் பேசுறதுக்கு காரணம் என்னன்னாக்கா, கடவுளை இறுதியாக கண்டடைவதற்கான வழி என்னன்னாக்கா காமம் தான். அதுதான் சொல்றானுங்க இவனுங்க எல்லாருமே. அது நீங்க ஓஷோ எடுத்துக்கங்க, அல்லது வந்து மலைமொழிக்கு மகாதேவன் எடுத்துக்கங்க, நித்தி எடுத்துக்கங்க, அல்லது இந்த முண்டகலப்ப மகாவிஷ்ணு எடுத்துக்கங்க, வட மாநிலங்களில் உள்ள சாமியார்கள் எடுத்துக்கங்க. எல்லாருமே சொல்றது என்னன்னாக்கா, கடவுளை கண்டடைகிற வழி காமம் அப்படின்னு கடைசியில் உணர்ந்து முடிச்சிருவாங்க. அப்ப இவங்க வள்ளலார் சொல்றது என்ன, அருணகிரிநாதர் சொல்றது என்ன, நான் முன்னாடிலாம் அப்படி இருந்தேன், அது தவறுன்னு சொல்றாங்க. அப்படி இருப்பது தவறு, அப்புறம் பக்திக்குள்ள போறேன், அதுக்கப்புறம் நான் மாறிட்டேன், நல்லவனாக மாறிவிட்டேன் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இதை நம்ம இன்டர்பிரட் பண்றது வேற, ஆனா அவங்க சொல்ல வர்றது தான். ஆனா அவன் என்னவா மாத்துறான் அப்படின்னாக்கா, நீங்க இவங்கெல்லாம் பாருங்க, 1000 பெண்ணோட இருந்திருக்காப்ல, மகன் வந்து தாயோட வந்து உறவு வச்சுக்கிட்டாக்க குழந்தை பிறக்கிறதுல இயற்கை தடுக்கிறது இல்லையே, இப்படி உறவுகளை நான் வந்து 1.5 மணி நேரம் பண்ணுவேன், நெத்தில கொண்டாந்து நிப்பாட்டுவேன், 12 வருஷம் ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறான். லாஜிக்காக யோசிச்சு பாருங்க. அந்த பேட்டியை அவன் மாமா பால்கிட்ட கொடுக்கும் பொழுது போன வருஷம் கொடுத்துருக்கான், 1 வருஷமா இருக்கு இந்த பேட்டி வந்து. அப்ப வயசு இப்போ அவனுக்கு 30, இந்த முண்டகலப்ப மகாவிஷ்ணுக்கு 1 வருஷத்துக்கு முன்னாடி 29 வயசு. 12 வருஷம் நீங்க அதுக்கு ஒர்க் பண்ணணும்னு சொல்றான், 12 வருஷம் அந்த தியானத்தை மேற்கொள்ளணும்னு சொல்றான். அப்ப உண்மையிலேயே அது அடைஞ்சிருந்தானாக்கா எத்தனை வயசுல இருந்து அந்த தியானத்தை அவன் செஞ்சிருக்கணும்? 17 வயசுல செஞ்சாதான் அட்லீஸ்ட் 29 அவன் டச் பண்ணிருப்பான். அப்ப 29 வயசுல பேட்டி கொடுக்குறானாக்கா அதுக்கு முன்னாடியே அவன் டச் பண்ணிருக்கணும். அப்ப 15-16 வயசுல அவன் ஸ்டார்ட் பண்ணிருக்கணும். அதை 15-16 வயசுல நீ எங்க இருந்த, எங்க பாருந்த? 15-16 வயசுல சன் டிவில உட்காந்து இந்த என்ன ஸ்டாண்டப் காமெடி பண்ணிட்டு இருந்த, அதுக்கப்புறம் நீ வந்து இந்த ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் பண்ணிட்டு இருந்த, அதுக்கப்புறம் படம் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ண போயிட்ட, அதுக்கப்புறம் டைரக்ஷன் பண்ண போயிட்ட. அப்போ 15 வயசுல நீ பண்ண ஆரம்பிச்சிட்டியா? இதுலயே லாஜிக் உடையுது. இந்த வயசு வச்சு பார்த்தாலே அவனோட லாஜிக் உடஞ்சு போகுது. அப்போ எவ்வளோ பெரிய ஃப்ராடா இருப்பான் அவன். அப்போ எதற்காக இவங்க கையில் எடுக்கிறாங்கனாக்கா, இவனுங்க குஜாலா இருக்கணும், ஒரு பக்கம் காசு வந்துடும், ஒரு பவர் ஃபேக்டரா மாறிடுவானுங்க, ஆசிரமம் போட்டு நம்ம ஆளுக்கு தான் சொல்லவே தேவையில்லை, இழிச்சவாயினுங்க இல்லை. ஏன்னா அதுக்கு தானே எல்லாரும் அலைஞ்சிட்டு இருப்பானுங்க. 1.5 மணி நேரம் அந்த சீடியை பார்த்துட்டு 1.5 மணி நேரம் செய்யுது அப்படின்னு அலைஞ்சிட்டு இருப்பானுங்க. அதெல்லாம் வந்து கட் பண்ணி போகிறதே தெரியாதுல்ல அவனுக்கு. அப்போ இதை பார்த்து நான் கற்றுக் கொடுக்குறேன்னே அங்கே போய் உட்காந்துருவாடுங்க. ஓகே 1.5 மணி நேரம் செய்யுது அப்படின்னு கற்றுக் கொடுக்குறாரு இவரு, 2000 ரூபா தானே போயிட்டு போகுது, ஏதோ கடலில் போட்டதை நினச்சிப்போம், ஃபெயிலியர் ஆனோட பரவாயில்ல, 2000 போட்டு எனக்கு எங்கேயும் வெளியில் போய் சொல்ல முடியாதுல்ல. இதை நான் கற்றுக்க போனால் 5000 காசு கொடுத்து அவன் ஏமாற்றிட்டான்னு சொல்லி சொல்ல முடியாதுல்ல. அப்போ என்ன பண்ணுவாங்க, ஈஸியான ஒரு பிஸ்னஸ் ஆகிட்டது. உங்களுக்கு காசுக்கு காசும் வந்துடும், ரெண்டாவது அங்கே வர்ற மற்ற ஆன்மீக ஆர்வலர்கள் அப்படின்ற வர்ற ஃபீமேல் வருவாங்கல்ல, அவங்கள்ட்ட அப்படியே மண்டைய கழுவி நித்திலாம் அப்படி தானே பண்ணாப்புல. ஏகப்பட்ட வீடியோ வந்துச்சுல. பெண்கள் மட்டும் இல்லை, ஆண்களையுமே என்ன பண்ணியிருக்கானாக்கா, நித்தி ஒரு வெளிநாட்டிலேருந்து வந்த ஒரு ஆண் பக்தர் அவர்கிட்ட வந்து நீ என்னை கல்யாணம் பண்ணிக்க
நான் தானே சிவனே, நீ வந்து பார்வதி அப்படின்னு அவனை மண்டை கழுவிருக்காப்புல. அவர் கேஸ்லாம் கொடுத்துருக்காப்புல. அவர் என்னை மண்டை கழுவுறாப்புல கல்யாணம் பண்ண சொல்லி அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேஸ் கொடுத்துருக்காப்புல. இதுதான் அவங்க பண்ணுவாங்க. கடைசியில் நானே கடவுளை பாருங்க, இதெல்லாம் தவறு கிடையாது, ஏன் பயப்படுறீங்க, இதெல்லாம் தவறே கிடையாது. அருணகிரிநாதர் பாருங்க 1000க்கும் மேற்பட்ட பெண்களோட ஒரு உறவு வச்சிருக்காரு பாருங்க. பார்த்தீங்களா? இதெல்லாம் கடவுளே அப்படிதாங்க இருந்திருக்காரு. கடவுளை வந்து வர்ணித்து எழுதினவங்க இருக்காங்களா, கடவுளை பாராட்டி எழுதினவங்க, கடவுளுடைய அனுகிரகம் பெற்றவங்க இருக்காங்களா, அருணகிரிநாதர் மாதிரி அவங்களே அப்படி தான் இருந்திருக்காங்க மாதிரி. இது தவறே கிடையாதுங்க அப்படின்னு இவங்க பண்ணுற தவறுக்கு அல்லது செய்ய போகிற தவறுக்கு அல்லது இவங்களுடைய உடல் இச்சைக்கு என்ன பண்ணுறாங்கனாக்கா ஒரு துணைக்கு ஆளை கூப்பிடணும். பக்கத்து இலைக்கு பாயாசம் கேட்கணும். அந்த பக்கத்து இலை யாருனாக்கா கடவுளோட இலை அல்லது கடவுளுடைய அனுகிரகம் பெற்றவர்கள் என்று மக்களால் நம்பப்படுகிற இந்த அருணகிரிநாதர் போன்ற நபர்களை கூப்பிட்டுக்கிறது. பாருங்க, இதெல்லாம் தவறு இல்லை, அவங்களே பண்ணியிருக்காங்க பாருங்க. நானே கடவுளுங்க, நான் கடவுளால் சிருஷ்டிக்கப்பட்டவன், நான் வந்து முனிவர்கிட்ட பேசுவேன், சித்தர்கிட்ட பேசுவேன்னு சொல்கிறான். பார்த்தீங்களா? அதெல்லாம் ஏன்னாக்கா அருணகிரிநாதர் இடத்த நான் அடைஞ்சிட்டேங்கிறான். அப்போ அருணகிரிநாதர் 1000 பொண்ணுகளுக்கு மேலே அவர் தொடர்பு வச்சிருந்தார் அப்படின்னாக்கா நான் வச்சுக்கல தவறு இல்லைங்க. இது ஏன் தப்பாக பார்க்குறீங்க? இந்த சமூகம் ஏன் அப்படி தப்பாக பார்க்குது? இது ரொம்ப உங்களுக்கு குழப்பமாக இருக்கும். ஆனால் ரொம்ப நீங்கள் ஷார்ப்பாக கவனிச்சிங்கனாக்கா ரொம்ப ஈஸியான மேட்ரு இது. ஒரு கழகம் வந்து நல்லதில் தான் முடியும் அப்படின்னு ஏன் சொல்லி இதெல்லாம் பேசுகிறான் பாருங்க. அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா பேசுகிறான், அதில் இந்த கட்டு வீடியோவில் பேசுகிறான். அப்போ மண்டைகள் வரான் எல்லாரையும், இது தவறுன்னு நினைக்காதீங்க, எல்லாரும் வாங்க, நம்ம வந்து ஜாலியாக டங்காஸ் பண்ணலாம், குஜால் பண்ணலாம், அது வந்து ஆன்மீகம், கடவுளை அடைகின்ற வழி அப்படின்னு மண்டைகள் ஊறதுக்கான வேலையை தான் இவங்க ஆன்மீகம்ன்ற பேரில் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ஆன்மீகவாதிகள்லாம் கோவம் வரணுமா வர வேண்டாமா? ஏண்டா இதுதான் ஆன்மீகமா, எல்லாத்தையும் துறக்கிறதா ஆன்மீகம்னு சொல்லிட்டு விவேகானந்தர் சொல்லியிருக்காரு. விவேகானந்தர் தான் ஆர்எஸ்எஸ்ஸே தங்களுடைய தலைவர்னு சொல்லி தூக்கிட்டு போயிட்டு இருக்காங்க. அப்படியாப்பட்ட விவேகானந்தர் சொன்னதுக்கு ஆப்போசிட்டான ஏதோ பண்ணி வச்சுட்டு நெத்தில உணாதி பாட்டுவேன், 1.5 மணி நேரம் பண்ணுவேன், அருணகிரிநாதர் இப்படி இருந்தாரு, தாய் மகன் உருலாம் சொல்லி பேசிட்டு இருக்கேன். ஏன்டா கழுசன நாயே, இதை உனக்கு சப்போர்ட் பண்ணிட்டு வரனே, உனக்கு சப்போர்ட் பண்ணிட்டு வரேங்கிறது தெரிஞ்சாலே ஊருக்குள்ள பிஜேபி எப்படா ஓட்டு கேட்க விடுவானுங்க, அல்லது சீமானை எப்படா ஓட்டு கேட்க விடுவாங்க? ஊருக்குள்ள செருப்பை காட்டிட்டு அடிக்க மாட்டாங்களாடா? ஏன்டா தாய் மகன் உறவை கொச்சையா பேசுறான், அவனுக்கு போய் சப்போர்ட் பண்ணிட்டு வரடா பரதேசி நாயே, நீ எல்லாம் ஒரு தாய்க்கு பிறந்தியாடா அப்படின்னு சொல்லிட்டு ஊர்ல நாக்கு மேல பல்லு போட்டு கேட்பாங்களே அப்படின்ற பயம் அவங்களுக்கு இருக்கணும்ல? இல்லையே. ஏன்னாக்கா நீங்க இந்த மாதிரி கேட்கலாங்கிறதுனால அவங்களுக்கு பயம் இல்லை. கேட்பீங்களா கேட்கலையா அப்படிங்கிறத தேர்தல் வரும்போது நீங்க அதை காமிச்சுக்குங்க. அப்புறம் இந்த ஆன்மீகம் அதெல்லாம் கொண்டாடுறதுக்கு காரணம்னாக்கா இவங்களுடைய இச்சையை போக்கிக் கொள்வதற்கு கடவுளையும் கடவுளை சிருஷ்டிக்கப்பட்டவர்கள் என்று நம்பப்படுவர்களும் துணை கூப்பிடுறாங்க. கவனமா இருங்க. இப்படியாப்பட்ட நபர்களை தான் ஆன்மீக சொற்பொழிவாளர்களே, மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர் அப்படிங்கிற பேர்ல ஸ்கூல்லையும் இன்னும் பல இடங்களையும் கூப்பிட்டுருக்கீங்க. பார்ப்போம் இதுக்கப்புறம் இந்த கேஸ் என்ன அப்டேட் வருது அப்படிங்கிறத பார்த்துட்டு இவனுக்கு இதுக்கப்புறம் எவன் முட்டு கொடுக்க வர்றான் அப்படிங்கிறத பார்த்துட்டு நம்ம அடுத்த வீடியோல பார்ப்போம்.